Hi guys, welcome back to our channel Navneet Vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கோம்னு வந்து பாத்தீங்கன்னா மணாலியில தான் இருக்கோம். மணாலியில ஜஸ்ட் நோ நம்ம ரூமை ரீச் பண்ணோம். டெல்லியில இருந்து vlog முடிச்சிருப்பேன், பாத்துருப்பீங்க. டெல்லியில வந்து கரெக்டா இதுல குதுப் மினார்ல vlog முடிச்சிருப்பேன். இப்ப நேரா மணாலி. நேற்று நைட் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து மணாலி நம்ம பஸ் எடுத்துட்டு வந்திருப்போம், வால்வோ பஸ் எடுத்துட்டு வந்து இப்ப வந்து மணாலியில தான் இருக்கோம். மணாலியில வந்து பாத்தீங்கன்னா இறங்கி 10 o'clock தான் டைமிங் சொன்னாங்க. 8 o'clock விட்டு நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் வந்து கொஞ்சம் தூரம் ட்ரக் பண்ணி வர மாதிரி இருந்தது. இப்ப நம்ம ரூமுக்கு வந்திருக்கோம். பின்னாடி வியூ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆசமா இருக்கு. எல்லாம் மணாலி வந்திருக்கு, ஜெர்கின்லாம் இல்லாம இருக்கேன்னு பாக்காதீங்க. இவ்வளவு தூரம் ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்ததுல லைட்டா கொஞ்சம் வேர்த்திருச்சு, அதனால கழட்டி வச்சிருக்கேன். ஜெர்கின்லாம் இல்லாமலாம் இருக்க முடியாது. வரும்போது ஆக்சுவலா ஒரு ஸ்வெட்டர், அதுக்கு மேல ஜெர்கின் 2 போட்டிருந்தேன். இப்ப சும்மா பாக்கலாமேன்னு வந்திருக்கேன். பாருங்க பின்னாடி வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. ரூம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன். பட் ரூம் கொஞ்சம் உள்ளதான் இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஊட்டில எல்லாம் இந்த மாதிரி நீங்க ரெசார்ட் எடுக்கணும்னா கன்ஃபார்ம் ஒரு 3000-4000 மேலதான் இருக்கும். ஆனா இது கொஞ்சம் வாக்கபிள், ஒரு ட்ரக் பண்ணி வர மாதிரிதான் இருக்கு. நான் வந்து இந்த ரூமை புக் பண்ணது வித் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு நாளைக்கு வித் பிரேக்ஃபாஸ்ட் 800 நான் புக் பண்ணிருக்கேன். 2 நாளைக்கு 1600 2 பேருக்கு வித் பிரேக்ஃபாஸ்ட் நான் புக் பண்ணிருக்கேன். ரொம்பவே ஒரு நாமினலான ரேட் தான், பட் கொஞ்சம் ட்ரக் பண்ணணும். வியூ தெரியல தானே, உங்களுக்கு காட்டுறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதான் வந்து ரூமு. பாருங்க பெட் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பரா பெட்டு, டவலு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க டிவி, அதுக்கப்புறம் இங்க ஒரு க்ளோசெட் கொடுத்துருக்காங்க, ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க பெட்ஷீட் எவ்வளவு பெருசுன்னா உங்களுக்கு புரியாது, பார்த்தா உங்களுக்கு புரியாது. இதோட சைஸ் பாருங்க, என்னோட கையோட அளவு போகுது. கன்ஃபார்ம் -டிகிரி இருக்கிறதுனால இந்த பெட்ஷீட்ஸ் இருந்தாதான் நம்மளால நல்லா தூங்க முடியும். இப்ப வந்து டெம்பரேச்சர் நான் இந்த வீடியோ எடுக்கும் போது -3. ரெஸ்ட் ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினான அல்டிமேட்டே இந்த வியூக்காக தான் வந்தது. பாருங்க கிளேசியர்ஸ், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த வியூ பாருங்களேன், இந்த கிளேசியர்ஸோட வியூ. இங்க வந்து பாத்தீங்கன்னா பால்கனி வித் கிளேசியர்ஸ் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. இன்னும் வெளியில போய் இன்னும் கிளியரா இருக்கும். பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா. இது வந்து இமாலயாஸோட மவுண்டெயின்ஸ், இமயமலை தொடர், இமாலயாஸோட ரேஞ்சஸ்ல நம்ம இப்ப இருக்கோம். பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. இந்த கிளேசியரை பார்க்க தான் நம்ம இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த கிளேசியர்ஸை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம். ரொம்பவே வந்து சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு மூமெண்ட்னு சொல்லலாம். அதை சொல்லியிருப்பேன், அதுக்குள்ள வந்து பிடிக்க பயங்கரமா குளிர ஏறிடுச்சு. ஜெர்கின் போட்டுட்டு வந்துட்டேன். கன்ஃபார்ம் ஜெர்கின் தர்மல்ஸ்லாம் வந்து தேவைப்படும். தர்மல்ஸ்லாம் கன்ஃபார்ம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துடணும். ரொம்பவே வந்து குளிரா இருக்கு. -3னா நான் சொல்லியா உங்களுக்கு தெரியணும்னு தேவையில்ல. நம்ம ஊட்டியில வந்து பாத்தீங்கன்னா 12 டிகிரிக்கே நம்ம ஊர் ஆளுங்கெல்லாம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவாங்க. -3ன்ற போது கொஞ்சம் இதாதான் இருக்கு. மணாலி வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 2 பார்ட்ல தான் வரப்போகுது. இந்த மணாலி வீடியோல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் சைட் சீயிங் பாத்துடலாம். ஆக்சுவலா இந்த ரூமை விட்டு வெளியில போறதே ஒரு டாஸ்க்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு காட்டுல இருக்கு, ஜஸ்ட் ஒரு காட்டுல இருக்கு. இருங்க, ஒரு காட்டுல தான் இருக்கு ரூமு. ஒரு ட்ரக் பண்ணி தான் வந்திருக்கோம். இதை விட்டு வெளியில போறதே நமக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்க போகுது. ஒரு 500 to 600 மீட்டர்ஸ் ட்ரக்கிங்கு, இப்படி மேலாக ஏறி வரணும். பரவாயில்ல, இந்த பிரைஸ்க்கு ஒர்த்து. நீங்க வந்து பேச்சுலரா சிங்கிளாலாம் வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் இது எடுத்துக்கலாம். ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டம். நான் எங்க அம்மாவோட தான் வந்திருக்கேன். அவங்க லக்கேஜஸ்லாம் ஏதோ தூக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால பரவாயில்ல. எனக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 5 பேக். எனக்கு அந்த 5 பேக்கை தூக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்ணி வந்ததுனால நான் வந்தேன். கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் ஆச்சு. பரவாயில்ல, இந்த வியூக்காக நம்ம எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படலாம், அதுக்கு ஈடே ஆகாது. என்னைக்காவது ஒரு நாள் தானே வரும், கஷ்டப்பட்டுட்டு போல ஒரு நாள் அப்படின்ற மாதிரி. ட்ரக்கிங் ஒரு 600 மீட்டர்ஸ் ட்ரக்கிங், அதுவும் இல்லாம ஹை ஆல்டிடியூடுன்றதால நீங்க ட்ரக்கிங்லாம் பண்ணீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி மூச்சு அதிகமா வாங்கும், ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும்.
நிறைய ப்ராப்ளம். நான் வந்து ஹை ஆல்டிடியூட்ல இருந்து பழகிட்டேன். நான் வந்து நீல்கிரிஸ்ல இருந்தேன்னா ஹை ஆல்டிடியூடு பழகினால பெரிய பிரச்சனை இல்லை. நாளைக்குலாம் நம்ம போறதோ இன்னும் ஹை ஆல்டிடியூட். நாளைக்கு வந்து நம்ம சிசு வரைக்கும் போக போறோம். சிசுவோட ஆல்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 feet ஆல்டிடியூட் நம்ம போக போறோம். இப்போ மணாலியில கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோஃபால் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதனால சோலாங் வேலியிலே நமக்கு ஸ்னோ வந்து கிடைக்காதான். நம்ம சிசு வரைக்கும் தான் போகணுமா ஸ்னோ ஃபால் பார்க்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மால் ரோடு, அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதாவது டெம்பிள்ஸ் இருந்தா அதை கவர் பண்ணிட்டு மால் ரோடு கவர் பண்ணிடலாம். நாளைக்கான வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோலாங் வேலி, அட்டல் டனல், சிசு இதெல்லாம் நம்ம கவர் பண்ணோம். நாளைக்கு வந்து ஒரு பெரிய ட்ரிப்பா இருக்க போது நம்ம கார் தான் எடுக்கலாம்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பைக்லாம் எடுக்கலாம்னு இருந்தோம். ஃபர்ஸ்ட் அப்புறம் வெதரை பார்த்துட்டு இந்த குளிரெல்லாம் பைக்ல போனோம்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அப்படியே அந்த ஐஸ் கட்டி மாதிரி நம்மளும் ஆயிடுவோம். பார்க்கலாம். நைட்டு வந்து வாட்டர் கேன் நான் வெளியில வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா காலையில ஐஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு -டிகிரி. நம்ம வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி செல்சியஸ். இது அதையும் தாண்டி மைனஸ்ல போறதுனால நம்ம வாட்டர் பாட்டில வெளியில வச்சோம்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். அதை இன்னைக்கு நைட் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அது வரைக்கும் நம்ம குளிர் தாக்கணும். சரி வாங்க. காலெல்லாம் பயங்கரமா ஜில்லுன்னு ஏறுது நான் விளாக் எடுக்கிறதுக்குள்ள. சரி நான் இன்னும் குளிக்க கூட இல்லை. வந்த எக்ஸைட்மெண்ட்ல இந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே நான் வீடியோவா பதிவு பண்ணுன்னு சொல்லி வந்துட்டேன். சரி தொடர்ந்து வீடியோ பாருங்க. இவ்வளவு தூரம் நான் வந்து உங்களுக்காக நான் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்காக சப்போர்ட் பண்ணுங்க. பாருங்க பின்னாடி ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அவ்வளோ கிளியரான கிளாஸ். கன்ஃபார்ம் நம்ம ஊர்ல நீங்க ஊட்டியில இந்த மாதிரி ரெசார்ட்லாம் புக் பண்ணீங்கன்னா 3K to 4K மினிமம் வரும். நான்லாம் ஸ்டே பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ள போய் இன்னைக்கு மணாலியில என்னென்னலாம் பிளேஸ் இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 பார்ட்டா தான் வரப்போகுது மணாலி வீடியோ. சரி வாங்க போய் கண்டினியூ பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெளில கிளம்பியாச்சு. இப்போ வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி ஆகுது. காலையில வந்து சொன்னிருப்பேன் -6 இருக்கவே முடியலன்னு சொல்லி. அதனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குளிச்சுட்டு தர்மல்ஸ்லாம் எல்லாமே ஃபுல்லா பக்காவா போட்டு, தர்மல்ஸ் ஜெர்கின்னு பக்காவா போட்டு இப்போ கிளம்பியாச்சு. தர்மல்ஸ் ஜெர்கின் எல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. இங்க இன்னொரு ட்ரக் வேற பண்ணணும். இன்னொரு 1/2 கிலோமீட்டரு வெளில மெயின் ரோடுக்கு போறதுக்கு. அதான் போயிட்டு இருக்கோம். ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து ட்ரக் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கோம் மெயின் ரோடுக்கு. ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கு, பட் ரொம்ப உள்ள வச்சிருக்காங்க. நானும் பார்க்காமலே பண்ணிட்டு இருக்கேன். பட் வியூக்கு வந்து ஒர்த்து. அதுவும் இல்லாமல் ரூம் வந்து பெருசாவே இருக்கு. ஒரு ரெசார்ட் ஃபீல் கொடுக்குது. இப்போ வந்து டெம்பரேச்சர் ஓகேவா இருக்கு. ஒரு 6 டிகிரி இருக்கு. காலையில வந்து பாத்தீங்கன்னா நாங்க இறங்கும் போது டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா -6ல இருந்து -9க்குள்ள இருந்தது. டெம்பரேச்சர் ரொம்பவே குளிரா இருந்தது. ரூமுக்கு வந்து குளிச்சுட்டு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இலை உதிர் காலம் இங்க. அதனால எந்த ட்ரீலையுமே லீவ்ஸ் எல்லாம் இருக்காது. எதுவுமே எந்த ட்ரீலையுமே எல்லாமே லீவ்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. இதே நீங்க செப்டம்பர் அக்டோபர்ல வந்தீங்கன்னா ஃபுல்லா கிரீனரியா பார்க்கலாம். மணாலி வந்து 2 சீசன் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ சீசன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரீனரியா ஊட்டி மாதிரி நீங்க பாக்கணும்னா செப்டம்பர் அக்டோபர் அந்த சீசன்ல வரலாம். இப்ப நீங்க எங்க பார்த்தாலும் ஸ்னோவா தான் இருக்கும். அதுவும் இல்லாம இந்த வருஷம் வந்து ஸ்னோஃபால் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் டெம்பரேச்சர் கம்மியா இல்ல. டெம்பரேச்சர் -10 -14 போகுது மணாலிலேயே. இன்னும் நீங்க சிசு, அட்டல் டனல் அங்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் டெம்பரேச்சர் ஜாஸ்தியா போகும். நல்லா இருக்கு. பின்னாடி கிளேசியர்ஸ் தெரியுது. சரி வாங்க நான் மெயின் ரோட் போய் கண்டினியூ பண்றேன்.
அங்கே வந்து ஆட்டோ இருந்துச்சு. ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 100 ரூபா கொடுத்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி மால் ரோட்டில் தான் இருக்குது. இந்த மால் ரோடு வந்தீங்கன்னா மொத்தம் நீங்கள் மூணு இடம் பார்க்கலாம். இதுக்கே ஒரு ஹாஃப் டே உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். மால் ரோட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி விசிட் பண்ணலாம். எதிர்க்கே வனவிஹார்னு ஒரு பார்க் இருக்குது, ஒரு ஃபாரஸ்ட் பார்க் மாதிரி. அந்த பார்க்கையும் நீங்கள் பார்க்கலாம். 3 இடம் நீங்கள் இங்கேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். இது வந்து மணாலியில் வந்து இருந்தீங்கன்னா இதே வந்து ஒரு ஹாஃப் டே போங்க. ஏன்னா எடுத்தோடனே நீங்கள் ஸ்னோ போயிடாதீங்க. ஸ்னோ போகிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்த நாள் வந்து டயர்டாக இருப்பீங்க. அன்றைக்கி வந்து சும்மா லைட்டாக டெம்பிள்ஸ் இந்த மாதிரி ஷாப்பிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டே வந்து நம்ம சோலாங் வேலி, சிசு, ஹாட்டல் டனல் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு. புத்திசம் வந்து இது பண்றாங்க. அதே மாதிரி அங்க வந்து ஒரு பெல் மாதிரி அப்படி சுத்துற மாதிரி வச்சிருக்காங்க. அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு, ஒரு மன நிறைவா இருக்குன்னு சொல்லலாம். மேல மெடிடேஷன் ஆள் இருக்கு. அங்க மெடிடேஷன் பண்ணாவே அந்த வைப்ரேஷனே ஒரு தனியா இருக்கு. கீழே வந்து புத்தா வந்து பார்த்துட்டு மேல நீங்க மெடிடேஷன் ஆள்ல மெடிடேஷன் பண்ணிட்டு கீழே வந்து இதெல்லாம் சுத்திட்டு அப்படியே ஜாலியா ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு நல்ல பிளேஸ் தான். அப்படியே எதிர்க்க போனீங்கன்னா வனவிகார் நேஷனல் பார்க். இப்போ அடுத்து அதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே லஞ்ச் சாப்பிட்டு மால் ரோட்ல லைட்டாக அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி மால் ரோட்ல உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்ஸும் கிடைக்கும். பட் டெல்லி கம்பேர் பண்ணும்போது எல்லாமே ரேட் அதிகமாக இருக்கு. டெல்லியில் வந்து நீங்கள் இதை விட சீப்பாகவே எல்லாத்தையுமே பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ஷாப்பிங்கான டெஸ்டினேஷன் மணாலி கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மணாலி மால் ரோட்ல ஒரு வாக் போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கோ அது பண்ணுறதுக்கோ இங்கே பெஸ்ட் மார்க்கெட் இல்லை. நீங்கள் டெல்லியில் இதை விட சீப்பாக எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம்.
சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மணாலியில டே 1 வீடியோ பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சோலாங் வேலி, அட்டல் டனல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிசு வரைக்கும் போக போறோம். ஸ்னோ பாயிண்ட் அதுக்கெல்லாம் போக போறோம். நாளைக்கு தான் மெயினான அட்வென்ச்சரே இருக்கு. ஸ்னோ ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பார்க்க போறோம். சரி, இன்னொரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டில் சைனிங் ஆஃப் ஸ்ரீ நவநீத் தீக்ஷித் கைஸ். பாய் கைஸ், ஸ்டே டியூன்ட். அதே மாதிரி வின்டர்ஸ் மணாலி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. காலையில் மட்டும் மைனஸில் போச்சு, -9 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து அப்படியே ஏறி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 டிகிரி செல்சியஸ் இருக்கு. 9 டிகிரி செல்சியஸ். அதாவது டெல்லி கிளைமேட் தான் இருக்கு. ஆஃப்டர்நூன்லாம் டெல்லி மாதிரி தான் இருக்கு. அதாவது டெல்லியில வந்து காலையில கிளைமேட் வந்து இங்க ஆஃப்டர்நூன் இருக்கு. காலையில அதுக்கப்புறம் ஈவினிங் 5க்கு மேல அப்படியே -, டிகிரி போகுது. அதே மாதிரி பெருசா ஸ்னோஃபால் ஒன்றும் இல்லை. பெருசா எங்கேயுமே நாங்கள் ஸ்னோ பார்க்கல. போற வழியில கிளேசியர்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். நம்ம அட்டல் டனல், சிசுலாம் போனாதான் நமக்கு ஸ்னோவே கண்ணுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோலாங் வேலிலையும் ஸ்னோ இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்த வீடியோல அது பார்ப்பீங்க. ஸ்டே டியூன்ட். பாய் கைஸ்.